ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Logi Vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. லவங்கம்னா கிராம்புன்னு சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டிச் வந்து நம்ம அந்த கிராம்பு இருக்குல்ல, ஸோ அந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு லவங்கம் ஸ்டிச்சுன்னு நேம் இருக்குது. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சு ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ளவரோட பெட்டலுக்கு, லீஃபுக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லலை, பட் ஆனால் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த கலரில் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன், சிசர், அண்ட் தென் வந்து நீடில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃப்ரெஞ்ச் நாட்ஸில் சொன்னது தான். இந்த போர்ஷன் வந்து இந்த டிப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து 12 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டிப் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து த்ரெட்டு வந்து நீடில் வந்து கோத்து வச்சிட்டேன். ஸோ இது எப்படி நான் நீடில் கோத்தேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இந்த 6x6 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துருக்கிறேன். மொத்தமாக வந்து இதில் 12 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் இருக்குது. 2 சைடும் வந்து எல்லாம் ஒட்டுக்கா எல்லா த்ரெட்டும் ஒட்டுக்கா வந்து ஜாயின் பண்ணி கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து த்ரெட் வந்து வெளியில் எடுக்கிறேன். நம்ம வந்து நீடில் வந்து ஒரு டைம் வந்து சுற்றிட்டு, யூஸ்வலாக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறப்ப வந்து நம்ம எங்கே த்ரெட் எடுத்தோமோ அதுக்குள்ளேயே அதுக்கு பக்கத்துலேயே வந்து உள்ளே விடுவோம் நீடில். ஸோ இப்போ வந்து நம்ம நீடில் வந்து கொஞ்சம் தள்ளி விட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் நீடில் வந்து தள்ளி விட்டுக்கலாம். இப்போ வந்து கீழே இருக்கிற நீடில் வந்து அப்படியே மெதுவாக இழுத்திங்கன்னா இதுதான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இது பார்க்குறதுக்கு ஒரு கிராம்பு மாதிரி இருக்கும், லவங்கம் ஷேப்பில் இருக்கும். ஸோ இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன். த்ரெட்டு வந்து வெளியில் எடுத்துட்டு இப்போ வந்து நான் 2 டைம் வந்து நீடில் வந்து த்ரெட்டை வந்து சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீடில் வந்து உள்ளே விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்களா, இது வந்து இதுதான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் வந்து இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் மொத்தமாகவும் இங்கே வந்து கொஞ்சம் தின்னாகவும் வந்திருக்கு. ஏன்னா வந்து இங்கே நான் ஒரு டைம் தான் வந்து நீடில் வந்து த்ரெட் வந்து டேர்ன் பண்ணேன். இதில் வந்து நான் 2 டைம் வந்து சுற்றினேன். நெக்ஸ்ட்டு சம்கி யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ ஒரே ஒரு டைம் வந்து நீடில் வந்து சுற்றிட்டு இந்த சம்கி வந்து பக்கத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து சம்கி வந்து வச்சுக்கலாம். யூஸ்வலாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடணுன்னா இந்த சம்கி வழியாக நம்ம வந்து த்ரெட் வந்து வெளியில் எடுப்போம். இப்போ வந்து நம்ம சம்கி வழியாக எடுக்கலை. ஒரு டைம் ஆர் 2 டைம் கூட சுற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எடுத்து போட்டிங்கன்னா இதை வந்து சம்கி யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது. இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் 2 டைம் வந்து சுற்ற போகிறேன் நீடில். ஒரு டைம் 2 டைம் சுற்றிட்டு இப்போ வந்து இந்த சம்கி வந்து எவ்வளோ தூரத்துக்கு தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. நீடில் வந்து உள்ளே விட்டுட்டு கீழே இருக்கிற நீடில் வந்து பிடிச்சி எடுத்திங்கன்னா இதை வந்து சம்கி வித் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து நான் ஒரே ஒரு டைம் வந்து டேர்ன் பண்ணியிருந்தேன் நீடில். இது வந்து 2 டைம் டேர்ன் பண்ணியிருந்தேன். அப்புறம் இது வந்து சம்கி யூஸ் பண்ணி இது வந்து நான் ஒரு டைம் டேர்ன் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் 2 டைம் வந்து டேர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ 2 டைம் டேர்ன் பண்ணுறப்ப வந்து இந்த சென்டரில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து கொஞ்சம் மொத்தமாக வரும், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஒரு ஃப்ளவர் போர்ஷனுக்கு, ஒரு லீஃபுக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 2 டிசைன் போட்டு காமிக்கிறேன், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லீஃபோட போர்ஷனுக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இங்கேருந்து த்ரெட்டு வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்துட்டு ஒரு டைம் தான் வந்து சுற்றிருக்கிறேன். எங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடணுமோ, எங்கே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட், எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து நீடில் வந்து உள்ளே விட்டுட்டு
இப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு போடுறது வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்ல, அதுக்கு கீழே வந்து நீடில் வந்து வெளியில் எடுக்கிறோம். நீடில் வெளியில் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு கொஞ்சம் கீழே இறக்கி ஸோ பார்த்திங்களா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு போடுறது வந்து இதுக்கு பக்கத்துலேயே வந்து நீடில் வந்து வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லீஃப் ஃபில் பண்ணுறப்ப அப்படியே அடுக்கடுக்க அப்படியே கீழே இறக்கிட்டு வரணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி எடுக்கிறோம். நீடில் எடுத்துட்டு ஒரு டைம் வந்து டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு கொஞ்சம் கீழே இறக்கி நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 2 சைடு இப்படி மாற்றி போட்டு வரலாம். இது ஒரு டைப் ஆஃப் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு லீஃபுக்கு வந்து இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வந்து முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சம்கி வச்சு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இங்கே இதுதான் சென்டர் பாயிண்ட்டாக வந்து நான் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா, நான் வந்து சம்கி யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து இப்போ கப் சம்கி தான் எடுத்துருக்கிறேன். நார்மல் சம்கி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு போடுறப்போ வந்து இந்த 4 சைடு வந்து முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 4 சைடு வந்து முடிச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி சென்டர்லேருந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறீங்களே, இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறப்ப வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு எல்லா ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய ஃப்ரெஞ்ச் நாட்டாகவும் இது கொஞ்சம் சின்ன ஃப்ரெஞ்ச் நாட்டாகவும் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒரே சைஸில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு போடுறப்போ அதே தான். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லாம் முடிச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஆப்போசிட் சைடு ஸோ அப்போ அந்த 4 சைடும் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 இதுக்கு சென்டரில் வந்து நம்ம வந்து எடுப்போம் ஒவ்வொரு சம்கி. நெக்ஸ்ட்டு இந்த சைடு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆப்போசிட் சைடு.
நிமிஷம். ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். இதில் வந்து இந்த சென்டரில் வந்து நீங்கள் எதாவது பீட் வச்சு கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து எந்த பீடுமே இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங்லாம் வந்து நீங்கள் வந்து லீஃபுக்கு எல்லாமே வந்து ஃபில் பண்ணலாம். அடுக்கடுக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் வேலை முடியும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.